பல கோடி தாய்களுடைய பாசம் அல்லாஹ் வைக்கக்கூடிய அந்த அன்பு அல்லாஹ் தன்னுடைய அடியானை அப்படியே நெருப்பில் வைக்க ஆசைப்படுவானா? தன்னுடைய இந்த மாதிரி பலஸ்தீனுக்கு இந்த போர் நடக்கும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, ஐன ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத் எங்க, அல்லாஹுடைய இரக்கம் எங்க? இந்த மனிதர்களால் பார்க்க முடியாத காட்சிகள் இந்த வீடியோவில் இருக்குது. அப்ப அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லையா, அல்லாஹுடைய அருள் இல்லையா, அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டானா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களிடம் ரஹ்மத்தை அந்த அருளை செய்ய வைப்பான். ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்னது? அவர்கள் திரும்பி அல்லாஹ்விடம் வர வேண்டும். யோசிச்சு பாருங்க, நமக்கு சந்தோஷமே வந்துருச்சு, நினைச்சதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டான். யாராவது தொழுவோமா? யாராவது அல்லாஹின் பக்கம் வருவோமா? அல்லாஹ்கிட்ட பக்கம் பேசுவோமா? பிரார்த்தனை செய்வோமா? எக்ஸாம் வருது, இப்போ எக்ஸாம் இருக்குது, அப்போதான் மாணவர்கள் என்ன செய்வாங்க? தொழுவ ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம் படிக்கும் போது தஹஜ்ஜுத்ல தொழுவ ஆரம்பிப்பாங்க. கடன் வந்துருச்சு, தஹஜ்ஜுத்ல துவா செய்வாங்க மக்கள். குடும்ப பிரச்சனை, அப்பதான் மனைவி மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? துவாவை அப்படியே நீட்டிக்குவாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அப்பதான் அதிகமா அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, அப்பதான் அல்லாஹ்ட்ட அதிகமா துவா கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பதின் நோக்கமே என்ன? நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும். சூரத்து தௌபாவுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَأَنَّهُمْ يُفْتَنُونَ فِي كُلِّ عَامٍ مَرَّةً أَوْ مَرَّتَيْنِ ثُمَّ لَا يَتُوبُونَ وَلَا هُمْ يَذَّكَّرُونَ. வருடத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ பெரிய சோதனையை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றானே, எதற்காக? ثُمَّ لَا يَتُوبُونَ, பிறகு அதற்கு பிறகும் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வரமாட்டீர்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வலாஹும் யஸக்கரூன், இதிலிருந்து ஒரு படிப்பினை நீங்கள் எடுக்க மாட்டீர்களா? இதிலிருந்து நீங்கள் உபதேசம் பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சோதனை கொடுப்பதின் காரணம் என்ன? நாங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும். இப்போ பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஷஹீதானாலும், எத்தனை வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க கலிமா படிக்கிற கடைசி நேரத்தில் கூட அவர்களுடைய விரல் அப்படியே இருக்கிற மாதிரி ஷஹீதான எத்தனை வீடியோக்களை பார்த்துருப்போம். அந்த கஷ்டமான நேரத்திலையும் கலிமாவை படிக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் வருகிறார்கள் பாருங்க. அந்த ஒரு தருணம், அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நேரம், அதுதான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியான் மீது எந்த அளவுக்கு நேசிக்கின்றான், அந்த தௌபா செய்து வரக்கூடிய மக்களை, அந்த மனிதனை எப்படி அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் ஒரு வசனத்துடைய விளக்கம் சொல்றேன். சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 4வது ஜுஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், முஃமினாக இருப்பாங்க, முஃமினாக இருந்து அவர்களிடம் தவறுகள் நடக்கும். முஃமினாக இருந்தாங்க, அல்லாஹ் நம்புறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தவறு